இவ்விழாவிற்கு சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக வந்திருக்கக்கூடிய நத்தமிழ் நாவலரசர் நல்லாசிரியர் சிவத்திரு முனைவர் கோபால நாராயணமூர்த்தி அவர்களையும் இந்த அமைப்பு அறக்கட்டளை சார்பாகவும் சக்தி விநாயகர் திருக்கோவில் கமிட்டியின் சார்பாகவும் நண்பர்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். 3 சந்திரசேகரர் இருக்காங்க. 3 சந்திரசேகர். திருவண்ணாமலை இறைவனுடைய பெயர் சந்திரசேகர். எனக்கு அப்படியே புல்லரிச்சு போச்சு. இது சொன்னது யாருன்னு அங்கே கருணாவை பார்க்கும்போது முன்னாடி திருப்பாவை மார்கழி மாதம் விழா என்பதனால் இங்கே அதிகமான என்பதனால் பெரும்பாலும் சொல்லுவோம்னா முதல்ல திருப்பாவை பற்றி நம்ம பற்றி பேசுகிறோம். ஆண்டாள் தமிழில் மிக பொதுவான ஒரு வேத வித்து என்று சொல்லக்கூடிய ஒரு திருப்பாவை எழுதியிருக்கிறார்கள். இந்த திருப்பாவை எல்லாம் பாராயணம் பண்ணணும். பல பாடல்களுக்கு பொருள் தெரியிருக்கிறார். சிவபெருமான் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவபெருமானத்தை ஆரம்பிச்சோம்னா கடைசி வரைக்கும் கரெக்டாக முடிச்சிடும். சரிங்களா? இப்போ அம்மா எடுத்துங்க. சிவபெருமானத்தை எடுத்துக்கிட்டோம்னா நேகனுடைய வாழ்க்கை பிறப்பறக்கும் பின்னர் பெய்யவர்களுக்கு கொடுத்தாக்கு அப்படின்னு பரிசையை படிச்சு எல்லாம் ஆரம்பம் கடைசி வரைக்கும் சொல்லிடுவோம். ஆனால் நமக்கு ஒரு பாட்டை படிக்கிற போது அது சொல்லி எப்படி இருக்கு, சொல்லுல சில விஷயங்கள் இருக்கும், பொருள் ஒரு விஷயங்கள் இருக்கும், அதுக்கு உணர்வுபூர்வமான விஷயங்கள் இருக்கும். ஒவ்வொரு பாட்டையும் போது இந்த 3 ரொம்ப முக்கியம். இன்னைக்கு முதல்ல திருப்பாவை பற்றி பேசுவோம். திருப்பாவையில் ஒரு பாசனத்தை மட்டும் சொல்றேன். நம்ம எவ்வளோ பொருள் தெரிஞ்சு படிக்கிறோம், பொருள் தெரியாமல் படிக்கிறோம் அப்படிங்கிறது. அதில் முதல்ல 5 பாசனங்கள் ஆண்டாள் என்ன பண்றா, அது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இந்த திருப்பாவையில் என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் முதல்ல 5 பாட்டு வரும். 6, 7, 8, 9, 10 5 தூணிகள் எழுப்புற பாட்டு. ஒவ்வொரு துணி வீட்டில் போய் விராதவங்க எழுப்புற பாட்டு. இப்போ நம்ம சிந்திக்க இருக்கிறது 8வது பாசனம். ஏதாவது எல்லாம் அறிந்தவர்கள் என்பதை இடையே அறிந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட மார்கழி மாதத்துல 25 முழு அருள் புரியணும் அப்படின்னு ஒரு வேண்டுதல். அதனால இந்த வைகுண்ட ஏகாதசி திருநாள் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக மார்கழி மாதத்துல கொண்டாடப்படுகிறது. அது இந்த ஆண்டு ஒரு அதிர்ஷ்டமான ஆண்டு. 2 ஏகாதசி. டிசம்பர் 31 சரியா வருது. ஒரு நாள் தள்ளி போயிருந்தா 2026 ஆயிருக்கும். இந்த ஆண்டுல 2 ஏகாதசி. சரி, இந்த ஏகாதசி நாயகனுக்குன்னு பெருமை உண்டா இல்லையா? ஏகாதசி நாயகனை பத்தி நம்ம 1000 பாராயணம் பண்ணாலும் கூட 10 அவதாரங்கள்ல அவருடைய லீலைகளை நம்ம சொல்லிட்டே வரோம். முதல்ல எல்லோருக்கும் நல்லா தெரியும் மச்ச அவதாரம். மச்சம்னா மீன் தானே, மீன் வடிவத்திலே வந்தவர். அடுத்து கூர்ம அவதாரம் ஆமை வடிவத்தில். அடுத்து வராக அவதாரம் பன்றி வடிவத்தில். அதற்கு அடுத்தது நரசிம்ம அவதாரம் மனித ஒரு பாதி சிங்க ஒரு மீதி. அடுத்ததா வாமன அவதாரம் முழு மனிதன் ஆனா குழந்தை வடிவம். அதுக்கப்புறம் பரசுராம அவதாரம், ராம அவதாரம், கிருஷ்ண அவதாரம், கல்கி அவதாரம், கலியுகத்தின் நிறைவு. இந்த படிநிலைகளை புராணங்களை சொல்லும் போது பகுத்தறிவு பேசுறவங்கலாம் சரியில்லைன்னு சொன்னா அறிவியல் படி பார்த்தாலும் இந்த அவதாரங்கள் சரி. முதல்ல உயிர்கள் நீரில் தான் தோன்றி இருக்க முடியும் என்று அறிவியல் சொல்லுகிறது. முதல்ல மீன் அவதாரம் தண்ணீர்ல. 2வது நீரிலும் நிலத்திலும் பாடும் ஜீவராசிகள் தோன்றி இருக்கணும் ஆமை. 2வது அவதாரம் ஆமை. அது கூர்ம அவதாரம் அப்படித்தான் உருவானது. 3வது அவதாரம் பன்றி அவதாரம். 4 கால்கள்ல ஒரு மிருகமா நடமாடக்கூடிய ஒரு உயிரினமா அப்படி வருது. 5வது அவதாரம் தான் நரன் பாதி மிருகம் பாதியாக ஒரு அவதாரம். நரசிம்மம், நரன் பாதி சிம்மம் பாதியா. அது அடுத்த கட்டம் பரிணாம வளர்ச்சி. டார்வின் தியரி படி பார்த்தா இது சரிதான். அறிவியல் படி வரிசையா ஒவ்வொரு அவதாரமும் அந்த பரிணாம வளர்ச்சி படிநிலையில உயர்ந்துகிட்டே போறாங்க. வாமன அவதாரம் உள்ள வடிவில் இருந்தாலும் கூட அகந்தையை அழிக்க தோன்றிய அவதாரம். 3 உலகத்தையும் நானே ஆளுமைன்னு ஒரு அகந்தை ஒருத்தருக்கு இருக்குன்னா அதை அழிக்கிறதுக்காக அவதாரம். பரசுராம அவதாரம் அகந்தை கொண்ட சத்திரியர்களை அழிப்பதற்காகவே உருவான ஒரு அவதாரம். கையில ஆயுதத்தை ஏற்றி தப்பு பண்ண தண்டிப்பேன் அப்படிங்கிறத நாட்டையே ஆளுகிற மன்னனாக இருந்தாலும் செய்வேன் அப்படின்னு நீதி தந்த அவதாரம். பலராம அவதாரம்
ஆதிசேஷனின் அம்சம் அவருக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸுக்காக கடவுள் தன்னோடவே வச்சுக்கிட்டாருன்னு சொன்னா கூட வேளாண்மை தொழிலின் பயிர் தொழிலின் விவசாயத்தின் அடையாளம் அந்த அவதாரம். அவருடைய ஆயுதமே கலப்பை தான் வச்சிருப்பாரு. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் கையில ஆயுதங்கள் இருக்கும். மச்ச அவதாரம், கூர்மா அவதாரம், வராக அவதாரம், நரசிம்ம அவதார சிற்பங்கள்லாம் கோயில போய் பார்த்தீங்கன்னா சங்கு சக்கரத்தோடு இருக்கும். அதுவுமே எல்லாம் அறிந்தவர்கள் என்பதை எளிய அறிந்திருக்கிறேன். கிட்டத்தட்ட மார்கழி மாதத்துல 25 நாட்கள் தொடர்ந்து உபன்யாசங்கள், ஆன்மீக சொற்பொழிவுகள், பாராயணம், பாடல்கள், அப்படி ஒரு பக்தி வேள்வியில திளைத்துக் கொண்டிருக்க ஒரு இடத்துல 26வது நாள் ஒரு சிறு பிள்ளை வந்து ஏதோ மழலையில் பிறந்துவதாக எண்ணி பொறுத்து சொல்றான். 3 அடி மண் தந்தேன். அவனுடைய குருநாதர் சொல்றாரு, ஏப்பா இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு, ஒரு உலக முடியல, நான் ஜெயிக்கணும், இந்த யாகத்துல நான் ஜெயிக்கணும், 3 உலகையும் நான் ஆள வேண்டும், இந்திர பதவி எனக்கு வேணும் அப்படிங்கிற ஆசையினாலும் ஆணவத்தினாலும் அகந்தையினாலும் அவன் முடிவெடுக்கிறான். தந்தேன் அப்படிங்கிற அந்த குழந்தைங்க. அப்புறம் நடந்தது நமக்கே தெரியும். விஸ்வரூப தரிசனம், சங்கு சக்கர கதாயுதத்தோடு விஸ்வரூபம், ஒரு அடி மண்ணில, ஒரு அடி விண்ணில, 3வது அடி எங்கே என்று அந்த குழந்தை கேட்கிறது. அப்பதான் இவன் அகந்தை அடி